السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இருலோக சர்தார் எம்பிரார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு அமர்ந்திருக்கிற வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை நம்மிடம் கொண்டு வந்து எதை செய்யும்படி ஏவி இருக்கிறார்களோ அதன்படி நடப்பதற்கும், அல்லாஹ் ரசூல் எதை தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் தடுத்து நடப்பதற்கும், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புக்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் முதல் வசந்தம் நம்மிடையே அந்த மாதம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் மௌலிதுகளையும் புகழ் மாலைகளையும் பாக்களையும் இந்த மாதத்தில் நாம் படித்து வந்தோம். பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை கேட்டு வந்தோம். அவர்கள் பிறந்த இந்த மாதம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ஒவ்வொருவர் மீது அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கூறப்பட்டாலும் கூட ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டிய சில செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை உலகத்தார்களுக்கு ஆலத்தார்களுக்கு நாம் உம்மை அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறான். எப்படி ரப்பல் ஆலமீன் உலகத்திலே எத்தனை கோடான கோடி படைப்புகள் இருக்கிறதோ அத்தனை கோடான கோடி படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறானோ, அதே போல எந்த படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறானோ
அத்தனை படைப்புகளுக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அது ஜின் வர்க்கமாக இருக்கட்டும், மனித வர்க்கமாக இருக்கட்டும், மலக்கு வர்க்கமாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், மற்ற பறவைகளாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், உலகத்தில் உண்டான எத்தனை வஸ்துக்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதோ அத்தனைக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அருள்கொடை, ரஹமத் என்றால் அருள்கொடை, இரக்க மனம் உடையவர்கள். இந்த ரஹமத் யாருக்கு கிடைக்கும்? எல்லோருக்கும் கிடைக்கிறது. காஃபிர்களுக்கும் கிடைத்தது, முனாஃபிக்களுக்கும் கிடைத்தது, முஷ்ரிக்கீன்களுக்கும் கிடைத்தது, மோமின்களுக்கும், உலகத்தில் உண்டான பிராணிகளுக்கும் கிடைத்தது, பறவைகள் இனத்திற்கும் கிடைத்தது, பூச்சிகளுக்கும் கிடைத்தது, மலைகளுக்கும் கிடைத்தது, காற்றுகளுக்கும் கிடைத்தது. இதை போல எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ அத்தனை படைப்புகளுக்குமே ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். ரஹ்மத்தாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதமும் ரஹ்மத் என்கிறான் அல்லாஹ். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ரஹ்மத். அன்பிற்குரியவர்களே, அந்த ரஹ்மத்தை, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் இறுதி தூதராக தேர்வு செய்கிறான். தேர்வு செய்கிறவன் அல்லாஹ். அவன் பெயர் இஸ்தஃபா. தேர்வு செய்கிறவன் அல்லாஹ். தேர்வு செய்யப்பட்டவர் ரசூலுல்லாஹ், முஸ்தபா. ரசூலுல்லாஹ்வுக்கு பெயர் முஸ்தபா. தேர்வு செய்தவன் பெயர், அல்லாஹ்வுக்கு பெயர் இஸ்தஃபா. தேர்வு செய்கிறான் ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதராக. அவர்கள் முஸ்தபா. யாருக்கு தேர்வு செய்கிறான்? இறுதி காலத்திலே தேர்வு செய்கிறான். கியாம நாள் வரையிலும் அவர்கள் தான் ரசூல். ஆனால் அவர்களுடைய ஒலி அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் முன்னாலேயே படைத்து விட்டான். உலகத்தில் உண்டான 1,24,000 நபிமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பற்றித்தான் சொல்ல வந்தார்கள். எந்த நபியும் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லாமல் இல்லை. உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் அப்படித்தான். எல்லா தூதர்களுமே பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார் என்றுதான் சொன்னார்கள் எல்லோருமே. அந்த நபி எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்லும் போது ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தார்களுக்கு கருணை, உலகத்தார்களுக்கு அருள்படையாக அனுப்பியிருக்கிறோம். எப்படிப்பட்ட மனிதர்கள்? அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா, மோட்டிக காலம் என்போம், அறியாமையின் காலம். ஒன்றும் அறியாது. காரணம் என்ன? இஸ்லாத்தை பற்றியுள்ள காரணங்கள், நன்மை எது தீமை என்று தெரியாத காலம் அது. மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இரத்தத்தை ஓட்டுவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? பெண் குழந்தைகளை உயிரோடு பிதைத்தார்கள். இவர்களை எப்படி மாற்றினார்கள் ரசூலுல்லாஹ்? இவர்களுடைய உள்ளம் இரும்பு உள்ளம் கொண்டவர்கள். தகரம் உள்ளம், இரும்பு எப்படி இருக்குமோ தகரம், அதுபோல் உண்டான அந்த உள்ளத்தை ரஹமத் மாற்றியது. ரசூலுல்லாஹ் ரஹமத். அந்த ரஹமத் அவருடைய உள்ளத்தை எப்படி மாற்றியது? கியாம நாள் வரையிலும் அந்த சஹாபாக்களை பேசுகிறது, போற்றுகிறது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இன்று கியாம நாள் வரையிலும் அபூபக்கர் பேசப்படுகிறார்கள், உமர் பேசப்படுகிறார்கள், உஸ்மான். எத்தனை சஹாபாக்கள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறதோ அத்தனை சஹாபாக்கள் இன்று அல்ல, பெருமானாருடைய காலத்திலிருந்து கியாம நாள் வரையிலும் பேசப்படுகிறார்கள். என்றால் அந்த தகரத்தில் உள்ள மக்களை, அந்த தகரம் போல் உள்ள மக்களை, இரும்பு மனிதர்களை தங்க மனிதர்களாக மாற்றியது யார்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் மாற்றியது. பெண்களை அடிமைப்படுத்தினார்கள், அவர்களுக்கு துன்பப்படுத்தினார்கள். அவருடைய அருமையை புரிய வைத்தது ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். அதையும் மக்களுக்கு புரிய வைத்து, யார் இரு பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து அதற்கு இல்மை போதித்து, அதனை போதித்து
அதை திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ அவர்கள் சூரத்தில் என்னுடன் இருப்பார்கள் என்று உணர்த்தினார்கள். பிறகு உயிரோடு புதைக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் உயிரோடு புதைக்கப்படவில்லை. அந்த குழந்தைகளை, எத்தீமான குழந்தைகளை கூட, ஆதரவற்ற குழந்தைகளை கூட வளர்ப்பதற்கு முன் வந்தார்கள் என்றால் இது யார் தயார்படுத்தியது? ரஹ்மத்துல் ஆலமீன் தயார்படுத்தியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்குலம் தாழ்ந்த குலம் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டை, நான் இந்த குலத்தை சார்ந்தவன் அந்த குலத்தை சார்ந்தவன் என்று பெருமெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தாழ்ந்த குலத்தவர்களை மிக அடித்தனமான மட்டமாக பேசினார்கள். பெருமானார் வந்து சொன்னார்கள், எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான், யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல. யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே தக்வா உடையவர்கள் அவர்கள் எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, வெண்மை நிறமா, சிவப்பு நிறமா, கருப்பு நிறமா, யாராக இருந்தாலும் சரி, யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று சமத்துவத்தை உணர்த்தினார்கள் மக்களுக்கு மத்தியில். எத்தனை துன்பங்கள் ரசூலுல்லாஹ் அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அத்தனை துன்பங்களையும் மன்னித்தது. தாயிஃப் நகரத்திற்கு சென்று கல்லடி வாங்கினார்கள், சொல்லடி வாங்கினார்கள். அந்த ரஹ்மத் என்ன சொன்னது? இந்த செய்தியை, அவர்கள் பேசிய செய்தியை அல்லாஹ் கேட்டு மலக்கை அனுப்பி வைக்கிறான் ஜிப்ரீலோடு. மலைக்கு அதிபதி ஜிப்ரீலோடு அனுப்பி வைத்து கேட்க சொல்லுகிறான். அவர்கள் மக்கா வாசிகள் சொன்ன செய்திகளை கேட்டேன், நீங்கள் உத்தரவு கொடுங்கள். அந்த தாயிஃப் நகரத்து 2 பக்கம் மலைகள், நடுப்புற ஊர். நீங்கள் சொன்னால் இந்த 2 மலைகளை ஒன்று சேர்த்து அவர்களை நசுக்கி விடுகிறேன். அப்போது என்ன சொன்னது ரஹ்மத்துல் ஆலமீன்? என்ன சொன்ன தெரியுங்களா? அந்த மக்களுக்காக துஆ செய்கிறது இருக்கிறோம் என்று. இவர்கள் திருந்தவில்லை என்றால் இவர்கள் பிள்ளைகள் திருந்துவார்கள். இதான் வார்த்தை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க அல்லாஹ்ட்ட? இவர்கள் அழித்து விடு. ஏன்? நான் 950 வருட காலங்கள் இவனுக்கு தீன் தாவத்து செய்து விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே என்னை ஏற்றார்கள். நீ இவர்களை அழித்து விடு. இவர்களை விட்டுவிட்டால் இவர்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளும் அதே நிலைதான், பூராவும் அழித்து விடு என்று கேட்டார்கள். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் கேட்ட துஆ என்ன? இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததிகள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா, அதனால் இவர்கள் அழிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இவர்கள் என் சமுதாயம், இவர்கள் என் சமுதாயம். என்னை நபி என்று விளங்கவை, நபி என்று விளங்காததனால் என்னை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். கேட்கிறாங்க, அல்லாஹ் மஷ்கு இலைக்க வாஃப குவத்தி, என்னுடைய விலகின வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் முறையிடுகிறேன், எனது சக்தியின்மை, வகில்லத் தஹியத்தி, எனக்கு பேசுகின்ற திறன் இல்லை, தந்திரமாக பேச தெரியல எனக்கு. வகில்லத் தஹியத்தி, எனக்கு ரொம்ப அதாவது அனுபவம் இல்லை. வஹவானி அலன்னாஸ், மக்கள் என்னை லேசாக இழிவாக பார்க்கிறார்கள் என்னை. யா ரஹ்மர் ராஹிமீன், நீ ரஹமத்துக்கெல்லாம் ரஹமத்து செய்யக்கூடியவன், கருணையருக்கெல்லாம் கருணை செய்யக்கூடிய ரப்பனி. இல்லாமல் தக்கில்னி இல்லா அதுவின் தஹஜ்ஜும்னி, என்னை யாரிடம் அனுப்பியிருக்கிறாய்? என்னை நசுக்கி என்னை அடித்து சாகடிக்கக்கூடிய விரோத இடத்திலா? லா தக்கில்னி இல்லா இல்லா நஃப்ஸ், கேட்கிறார்கள் துஆ. எனக்கு நீ யாரிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறாய்? நீ என் மீது கோபம் இல்லை என்றால் எனக்கு யாரையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். வாஃபியத்துக்கு ஔஸஅலி, உன்னுடைய அபயமே எனக்கு விசாலமானது. கோபப்பட்ட என் மீது பட்டுவிடாது.
தன்னுடைய இயலாமையை முறையிடுகிறார்கள் எல்லா இடத்திலே. எனக்கு அவங்கள்ட்ட எப்படி பேசுறது தெரியல. முதல் தாவத்துக்காக போறேன், என் பேச்சு எடுபடல, எனக்கு தந்திர முறை தெரியல, எப்படி பேசுறது தெரியல. நான் நபின்னு புரிய வை, நான் புரிய வைக்கிறேன், அவனுக்கு விளங்கல, அடிக்க வரான். நபின்னு தெரிஞ்சுட்டு அடிக்க மாட்டான். எல்லாம் நபின்னு புரிய வை, இவன் ஏற்றுக்கொள்ளனா இவன் பிள்ளைகளை என்ன ஏற்றுக்கொள்ளும். அங்கேயும் ரஹமத் எப்படி வேலை செய்து பாருங்க, அருள் எப்படி வேலை செய்து அருள் கொடையாக அனுப்பி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அழிக்காதே, ஏ உம்மத் அழிக்காதே. எத்தனை பரிவு, மக்கள் மீது பரிவு, கால்நடைகள் மீது பரிவு. ஒரு தோட்டத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். அந்த தோட்டத்துல ஒரு ஒட்டகம் கண்ணீர் வடிச்சு அழுது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, தடை விடுத்தாங்க. ஏன் அழுது? என்னுடைய எஜமானன் வேலை வாங்குறான், எனக்கு சரிவர உணவு கொடுப்பதில்லை, மெலிந்த ஒட்டகம் ஆயிடுச்சு, எனக்கு முடியாத வேலையை கொடுக்கிறான், அதனால அழுகிறேன். யா ரசூலல்லாஹ், இதன் உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள். அழைத்து வரப்பட்டது, இந்த கால்நடை விஷயத்தில் உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? அல்லாஹ் உன் கரத்தில் கொடுத்திருக்கிறார், நீ எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அதை கவனிக்க வேண்டும், எப்படி உணவு கொடுக்க வேண்டும், அதற்கு என்ன சுமை தாங்குமோ அதை தவிர சுமை தாங்குவதற்கு தவிர அதிகமாக சுமை கொடுக்காதே, நீ விசாரிக்கப்படுவாய் எல்லாவிடத்திலே. உன் கரத்தில் கொடுத்திருக்கிறான், அதை வாயில்லா ஜீவன், அதை அழுகிறது, என்னிடம் பேசுகிறது, நீ பயந்து கொள் அந்த விஷயத்தில் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவருடைய கருணை எங்கு விழுது பாருங்க, ஒட்டகத்தின் மீது விழுது. அழுவதை பார்க்கிறார்கள். ஒரு முறை ஜிப்ரீலை சந்திச்சாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய ரஹ்மத், அல்லாஹ் என்னுடைய ரஹ்மத் தான் அனுப்பி வச்சிருக்காங்க, உங்களுக்கு என்னுடைய ரஹ்மத் கிடைச்சிச்சான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறான், ஏன் ரஹ்மத் உங்களுக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஏன் ரொம்ப நாள் கவலைப்பட்டு அழுதேன். யார் சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் என்னுடைய இறுதி நிலை என்ன ஆகுமோ என்று பயந்தேன். ஏன் ஷைத்தான் எப்படி இருந்தான் ஆரம்பத்தில், மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாத், அவருடைய இறுதி நிலை என்ன ஆனது அதை பார்த்த போது நான் அழுதேன், யா அல்லாஹ் என்னுடைய இறுதி நிலை என்ன ஆகுமோ என்பதாக. உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தில் குவத்தில் மகீன், தில் குவத் இன்த தில் அர்ஷி மகீன் முதாஇ தர்மீன். என்னை பற்றி அல்லாஹ் ஸலாஹத்து சொல்கிறான், நீங்கள் சக்தி உடையவர்கள், நீ குவா இந்த தில் அர்ஷி மகீன், அரிசி உடையவரிடத்தில் பெருமதிப்புடையவர், அரிசி உடையவன் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர், நீங்கள் முதாயின் கட்டுப்படக்கூடியவர்கள், அமீன் நம்பிக்கையாளர் என்று என்னை பற்றி ஸலாஹித்து சொன்னபோது உங்களுடைய ரஹமத் எனக்கும் கிடைத்து விட்டது என்று உணர்ந்து கொண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு மிக கருணை உள்ளம் படைத்தவர்கள். ஒரு முறை ஒரு பறவை சுற்றி கொண்டிருக்கிறது, குஞ்சியை தேடுகிறது. அப்ப கேட்டாங்க, குஞ்சி யார் எடுத்து போனது? இந்த பறவை சுற்றி கொண்டே இருக்கிறது குஞ்சியை தேடி, கருணை காட்டுங்களே. பிறகு ஒருவர் குஞ்சி எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறார், விளையாடிக்கிட்டு இருக்கிறார், எடுத்து கொடுத்திருப்பா குஞ்சி, இந்த பறவை சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அதன் மீதும் எவ்வளவு பரிவு ரசூலுல்லாஹ், எவ்வளவு இரக்க குணம். மனிதர்கள் மட்டுமே, அதாவது மனிதர்கள் மீது மட்டுமே இரக்கம் அல்ல, எல்லா படைப்பினரின் மீது இரக்கம் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹ். எறும்பு புற்றை எரித்து விட்டார் ஒருவர், எறும்பு கடிச்சிருச்சுன்னு எரிச்சிட்டார். சொல்ல கேட்டாங்க, யாருப்பா எரிச்சது? எரிக்க கூடாது, நெருப்பினால் யார் தண்டனை கொடுப்பது? யார் நெருப்பை படைத்தானோ அவன் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த உரிமை பெற்றவன் அல்லாஹ். அதனால் நாம் எரிக்க கூடாது என்பது அந்த ஈக்கும் அந்த எறும்புக்கும் அந்த புற்று கூட, அந்த எறும்பு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார். உலகத்தில் எல்லா வஸ்துக்கும் ரஹ்மத்,
இந்த பூமியில மட்டுமல்ல 7 பூமிகள் இருக்கிறது. 7 பூமிக்குள்ள எத்தனை தீவராசைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களிலே கோடிக்கணக்கான மக்கள், எத்தனை ஆமினாக்கள் உலகத்திலே? ஒரு ஆமினாவா? ஆனால் ரசூலுல்லாவை சுமப்பதற்கு தேர்வு செய்த ஒரு பெண்மணி ஆமினா. எத்தனை அப்துல்லாக்கள் இருந்தார்கள்? எத்தனை அப்துல்லாக்கள்? அத்தனை அப்துல்லாக்களிலும் ரசூலுல்லாவுடைய நூரை சுமப்பதற்கு அப்துல் முத்தலிஃபுடைய மகனை தேர்வு செய்கிறார் அல்லாஹ். எத்தனை அப்துல்லா! ஒரு சுத்தமான வழி தோன்றல் வம்சம் வேணும். சுத்தமானவர்கள், மிக உயர்ந்தவர்கள் அப்துல் முத்தலிஃப். அப்துல் முத்தலிஃபுடைய மகனாக பிறந்த அப்துல்லா ரசூலுல்லாவை ஆமினாவுடைய வயிற்றில் கொளுத்தி விட்டு வஃபாத்தாங்க. அதற்காகவே பிறந்திருக்காங்க அப்துல்லா. பார்த்தாக்க வேறு உலகத்தில் வாழல. கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க 100 எப்போ ஆமினா மாட்ட போச்சு அதோடு முடிச்சு அல்லாஹ் வாங்கிட்டு உயிரை வாங்கிட்டு. இப்படி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை! 40 வருட வாழ்க்கை, தனி வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, பொய்யில்லாத வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை. 23 வருட காலங்கள் நபியின் வாழ்க்கை. இத்தனை 23 காலங்களில் உலக மக்களையே தன் பக்கம் திருப்பி சந்தித்தார். அவர்களை பார்க்க எந்த மனிதனும் ரசூலுல்லாவை ஒரு நாள் நினைக்காமல் இருக்க முடியாது. அப்படி நினைக்க வைத்து விட்டான் அல்லாஹ் சொல்லுவான். உங்களுடைய பெரியார்களே, சகோதரர், எல்லோருக்கும் தெரியும் ஹலீமா உம்மா தான் பால் கொடுத்தார்கள் என்று நம் சரித்திரம் படித்திருக்கிறோம். ஹலீமா அம்மையார் எப்படி பால் கொடுத்தார்கள் ரசூலுல்லாவுக்கு? அந்த காலத்திலே பால் கொடுப்பதற்கென்று சில தாய்மார்கள் இருப்பாங்க. ஏன்னா அதை கொண்டு அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. மாச சம்பளம் வாங்குவாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம். அப்போ ஒரு கூட்டம் மக்கமானவர்களுக்கு வந்திருக்கிறார். அந்த கூட்டத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு இடத்துல பிள்ளைங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு தாய்மார்கள் இடத்துல இருந்து ஒரு பிள்ளை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த எத்தீமான பிள்ளைக்கு யார் காசு கொடுக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது? யார்? ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் எடுக்கல. அவங்க மட்டும் பாக்கி இருக்கிறாங்க. ஹலீமா அம்மையார் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப மெலிந்து போயிருக்கிறாங்க. உடல் உள்ள அந்த அளவுக்கு ஒரு பரமாக சக்தி உள்ளவர்கள் இல்லை, ரொம்ப மெலிந்தவர்கள். இவங்கள்ட்ட என்ன பால் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட குழந்தை கொடுக்கல. அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. சரி, நமக்கு கிடைச்ச குழந்தை இந்த குழந்தை தான், இதையாவது எடுத்துட்டு போய் வளர்ப்போம். யார் காசு கொடுக்குறாங்களா இல்லையோ நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலிமத் சாதியா எடுத்து போறாங்க. அந்த குழந்தைய எடுத்து போய் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. பாலை இல்லாத ஹலிமாவுக்கு பால் சுரந்தது. பால் சுரந்தது. என்ன ஆச்சரியம் அவர்களுக்கு! இந்த குழந்தையின் மூலமாக எனக்கு பால் சுரந்தது. இந்த குழந்தை இல்லை, இன்னொரு குழந்தைக்கு கூட பால் கொடுக்க சக்தி இருக்கிறது எனக்குன்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டுல ஒரு ஆடு கட்டிக்கிட்டு, அதுதான் மரட்டு ஆடு, பாலை இல்லாத ஆடு. மடி சுருங்கி போயிடுச்சு. அந்த மடியின் மீது கை வைத்தால் அந்த மடி சுரந்து பால் கொடுக்கிறது. வீட்டில் உள்ளவர்கள் குடித்தார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த பாலை கொடுக்காத ஆடு பால் கொடுக்கிறது. வீட்டில் உள்ளவர்கள் குடித்தார்கள். மீதமுள்ள பாலை விற்கவும் செய்தார்கள். ஹலிமா அம்மையார், இந்த குழந்தை வந்ததிலிருந்து எனக்கு ஏற்பட்ட பரக்கத் இருக்கிறது, மிக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பரக்கத். நான் மிக செல்வ சீமாட்டியாக ஆகிவிட்டேன் இந்த பாலை விற்று இந்த குழந்தையின் மூலமாக. எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஹலிமா அம்மையார் பால் ஊட்டினார்கள் என்பதாக. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்ததினாலே தான் ஹலிமா அம்மாவுக்கு பால் சொன்னது, பரக்கத் ஏற்பட்டது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். எந்த வீட்டுல தங்கிறது? எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க. எந்த வீட்டுக்கு போறது? இதுல ஒரு சம்பவமே இருக்கு. நம்ம சொல்லுவோம் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல தான் போய் அந்த ஒட்டகம் படுத்துச்சு போயிட்டாங்க. இதுல ஒரு காரணமே இருக்கு. துப்பா என்ற மன்னர் ஒருத்தர் இருந்தார். துப்பா, குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கு துப்பாங்கிற மன்னர் இருக்கு. அவர் மதீனாவுக்கு போறாரு. அந்த மதீனாவை பார்த்த உடனே பேரித்த மரங்கள் அதிகமாக அடர்த்தியான பேரித்த மரங்களை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஊர் மேல ஆசை வந்துருச்சு. இந்த ஊரை சண்டை போட்டாவது வாங்கணும்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஊரை
போர் செய்தாவது இந்த ஊரை வாங்கினுங்கிற முடிவில் வந்தார். அங்க பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு யூதர் பாரதியார் சொன்னார். பாரதியார் ஒரு ஆலிம், நீங்க சண்டை போட்டு ஊரை வாங்குறீங்களோ சண்டை போடாம வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க சண்டை போட்டு வாங்க பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். இந்த ஊரை விட்டு வெளியே மாட்டோம். எங்களை வெளியேற்றக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க இங்க ஏன் தங்கியிருக்கோம் என்றால், அதான் ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இது நடப்பது. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இது நடக்கிறது. அவர் கேட்டார், ஏன் அப்படி சொல்ற? இந்த ஊருக்கு நபி வர இருக்கிறார். மக்காவில் பிறந்து அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து இந்த ஊருக்கு வர இருக்கிறார். அவர் வரவேற்பதற்காக நாங்கள் இங்க இருக்கிறோம். இங்கிருந்து அவர்களை வரவேற்று அவருடைய கரம் பிடித்து நாங்கள் இஸ்லாமாக வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் இருப்பதற்கு காரணம் இதுதான். அப்போது அந்த துப்பை என்ற மன்னர் சொன்னார், பரவாயில்லை, ஒரு மனிதரை வரவேற்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உண்மையானவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால் நான் இருப்பேனே. ஆனால் இந்த ஊரிலே அவர் வரும்போது நானும் அவர் கரப்படுத்தி இஸ்லாம் ஆவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், அவருக்காக ஒரு வீட்டை வாங்கி தருகிறேன், அதை நீங்கள் பரிமாறித்துக் கொள்ளுங்கள், யாராவது தங்கிக் கொள்ளுங்கள். அவர் எத்தனை வருட காலத்திற்கு பின்னால் வந்தால் சரிதான். அவர் இருக்கட்டும், அவர் மகன் இருக்கட்டும், மகனுடைய மகன் இருக்கட்டும், இப்படியாக வாழடியாக வம்சவடியாக இருந்து கொள்ளட்டும். எப்போது இந்த தூதர் இந்த மதீனாவுக்கு வருகிறாரோ அவர் இந்த வீட்டை கொடுத்து விட வேண்டும். இது அவருடைய உபதேசம். ஒரு வீட்டை தன்னுடைய காசி கொடுத்து வாங்குகிறார். தன் காசி கொடுத்து வாங்குகிறார். வாங்கி அந்த வீட்டை அவரிடம் கொடுத்து, இந்த வீட்டை நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள். எப்போது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களோ அவர்கள் வந்தவுடனே இந்த வீட்டை கொடுத்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தவுடனே ஒவ்வொருவர்களும் என் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்திற்கும் வகை வருகிறது, இறை செய்தி வருகிறது. இந்த ஒட்டகம் எந்த வீட்டில் படுக்குமோ அந்த வீட்டில் நாம் தங்குவேன் என்றார்கள். ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டார்கள். மதீனாவை சுற்றி வந்தது. இறுதியாக அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே அது படுத்துக் கொண்டது. அங்கே ரசூலுல்லாஹ் சில மாதங்கள் தங்கினார்கள். இதுதான் வரலாறு. அபூ அய்யூப் அல் அன்சாரி வீடு கொடுக்கல, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே கொடுத்துட்டார் வீடு. யாரு? அந்த துப்பை என்ற மன்னர் கொடுத்துட்டார். அந்த வீடு தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் படுத்துச்சு. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படியாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அப்பழுக்கற்ற வாழ்க்கை வரலாறு. என்னை பின்பற்றுங்கள், என்னை போல வாழுங்கள் என்று எந்த தலைவரும் சொன்னதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடு மேய்க்கணுமா? ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருக்காங்க. ஆடு மேய்ச்சிருக்காங்க சொல்றாங்க. வியாபாரியாக இருக்கணுமா? ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவார்கள். நான் வியாபாரியாக இருந்திருக்கிறேன். வீட்டு குடும்ப தலைவரா? நான் தலைவராக இருந்திருக்கிறேன். எத்தனை குடும்பத்திற்கு தலைவராக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். எத்தனை மனைமார்கள், 11 மனைமார்களுக்கு குடும்ப தலைவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். என்னை பின்பற்றுங்கள், என் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே நபி ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அரசியல் தலைவரா? என்னை பின்பற்றுங்கள். உலகத்தை ஆள வேண்டுமா? ஒரு நாட்டை ஆள வேண்டுமா? என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, அழகியவன் மாதிரி என்னிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் மக்கத்து குறைஷி காஃபிர்கள் மறுத்தார்கள். என்ன முகமதே, உனக்கு படிக்க தெரியாது, ஓத தெரியாது, குர்ஆன் ஓதுற, எப்படி ஓதுற? யார் சொல்லி கொடுத்தது? கட்டுக்கதையா இது? கேட்கிறான். நதுர் இப்னு ஹாரிஸ் கேட்டான், கட்டுக்கதையா? நீ சொல்லுவது நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கிறான். மக்கள் காஃபிர்கள் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறோம், உன்னை நபி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் உன்னை மறுப்பதற்கு, நாங்கள் உன்னை மறுக்கிறோம் அல்லவா, ரசூல் இல்லை என்று சொல்கிறோம் அல்லவா, நீ ஓதுகின்ற குர்ஆன் சரி குர்ஆன் இல்லை என்று சொல்கிறோம் அல்லவா, அது உண்மையாக இருந்தால் என்னை வானத்திலிருந்து கல்மழை பொழியட்டும், எண்கள் அழிக்கட்டும். எப்படி அந்த மக்கத்துக்காக, அதாவது அந்த காபத்துல்லாவை அழிக்க வந்த அந்த யானைப்படையினை எப்படி அல்லாஹ் சூடியேற்றப்பட்ட அந்த சின்ன கற்களை கொண்டு அடித்தானோ அதே போல எங்களை அழிக்கட்டும், கல்மழை பெய்யட்டும், நாங்கள் அழித்து விடுகிறோம். இப்ப வரும் எங்களுக்கு வேதனை. நீ உண்மையான நபியா இருந்தா அல்லாஹ்வோட வகி வந்துச்சு. வேதனை வரண்டு எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க ரஹமத் நபி இருக்கும் போது வேதனை வருமா?
நீங்க ரஹமத்தாக இருக்கிறீங்க, அவர்களோடு இருக்கிறீங்க, எப்படி என்னுடைய வேதனை நான் இறக்க முடியும்? ஒரு நாள் திருந்தி அவர்கள் உங்களை ஈமான் கொண்டு இஸ்திக்பார் செய்யும் நிலையிலேயும் நான் அவர்களை நான் அதாவது செய்ய மாட்டேன். ஒரு மன்னரையிலே வேதனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அங்கு சென்று சூரா ஓதுகிறார், யாசின் ஓதுகிறார் என்றால் வேதனை நிறுத்தப்படுகிறது. அங்கு ரஹமத் இறங்கி கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதினால் ரஹமத் இறங்கிறது, மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிற பொழுது அங்கு வேதனை இருக்காது. அதுபோல அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்லக்கூடிய ரசூல் இருக்கிறார்கள், வேதனை இருக்காது. எப்படி நான் வேதனை செய்வேன் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் இருக்கும் போது நீங்கள் ரஹமத்தாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ரஹமத்தை வைத்துவிட்டு முன்னால் நான் வேலை செய்ய முடியுமா? சகோதரர்களே, அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் பிறந்த மாதம் தான் இது, உன்னதமான மாதம். அவருடைய சரித்திரத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாவும் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. எத்தனை சரித்திர ஆசிரியர் எழுதிவிட்டு சென்றார்கள், பாக்கியோட தான் போனாங்க. எழுதி முடிச்சுட்டேன் போல, பேசக்கூடிய உலமாக்கள் பேசிக்கொண்டே போனாங்க, நான் பேசி முடிச்சுட்டேன் போல இருக்கும். இன்னும் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. எழுதக்கூடியவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய புகழ் இன்னும் முடியல, கேமரா வைக்க முடியாது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஊர்களின் விழாவிழா வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் சகோதரர்களை உலகமெங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே